எரும மாடு ஸ்கூல்ல என் மானமே போச்சு. உன்னை நம்பிதானே படிக்க அனுப்புறோம். இல்லம்மா இந்த எக்ஸாம் மட்டும்தான் ஒழுங்கா பண்ணல. அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா நல்லா பண்ணிடுவோமா. கடலூர்ல இருந்து சென்னை வரும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க அந்த ஊர் போனா இதை கெட்டு போயிடான்னு. சொன்ன மாதிரியே என் மானத்தை வாங்கிட்டல நீ. இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும் இருக்கு உனக்கு. நல்லா தானே படிச்சிட்டு இருந்த. அப்ப இந்த ஸ்கூல் தானே பிரச்சனை. 10th மட்டும் நீ நல்ல மார்க் வாங்கலன்னு வையேன், அப்படியே கையோட இழுத்துட்டு போய் வேற ஸ்கூல்ல மாத்தி விட்டுருவேன். ப்ராமிஸா நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுவோமா, நம்புங்கம்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குமார் தான். இந்த ஸ்கூல் சேரும்போது எப்படி நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்க நினைச்சோமோ அதே மாதிரி நல்ல மார்க் வாங்கி அப்பா அம்மா ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். என்னை பத்தி தப்பா பேசி சிரிக்கிற அந்த குமார் நினைச்சு நான் ஏன் என் லைஃப வேஸ்ட் பண்ணணும். அவனை பத்தி யோசிக்கிறது தான் வேஸ்ட் ஆஃப் டைமே. நான் தான் அவனை பத்தி இவ்வளவு யோசிச்சு ஹர்ட் ஆகுறேன். அவன் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான், இனிமே ஸ்போர்ட்ஸ்ல அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அவன் லைஃப் கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் ஏன் நான் இப்படி இருக்கணும். ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் வாங்குறதுல மட்டும் போக்கஸ்டா இருக்கணும்.